மாசத்தோட ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 26 ரவுண்டு தான் கிரவுண்ட்ல அடிச்சேன். கிரவுண்ட்ல எப்படி ப்ரோ கண்டினியூஸா இவ்வளவுக்குள்ள 26 ரவுண்டு ஓடுதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ 5 கிலோமீட்டர் மேரத்தானு SSC GDல 5 கிலோமீட்டர் வருது, 24 நிமிஷத்துல ரன்னிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன நிறைய பேர் கேட்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. என்ட்ரன்ஸ் தான் மெயின். அதுக்கு ஃபர்ஸ்ட் 6 நாள் கிரவுண்டுக்கு ரெகுலரா வரணும். கம்பெனி சேர்க்காதீங்க. அவன் வந்தாதான் இவன் வருவேன், இவன் வந்தாதான் நான் வருவேன், அவன் கிரவுண்டுக்கு வரல இன்னைக்கு நான் லீவ் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடாதீங்க. நம்ம கிரவுண்டுக்கு தனியா வந்து பழகுங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். 6 நாள் கிரவுண்டுக்கு வந்துட்டீங்களா, 2 கிலோமீட்டர் ஓடி பழகுங்க. 5 ரவுண்டு. அதுக்கப்புறம் போக போக ரன்னிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எடுத்த உடனே லாங் ஓடிடாதீங்க. அதுதான் மெயின். எடுத்த உடனே லாங் ஓடினீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை போயிடும். ஆகா, நமக்கு 5 கிலோமீட்டர் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பழக முடியும். ரன்னிங்கை பொறுத்த வரைக்குமே 5 கிலோமீட்டர் 5 ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா, வந்த உடனே 2 நாள் அதுக்கப்புறம் ரன்னிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க. போக போக ஒரு கிலோமீட்டர் கூட்டுங்க, ஒரு 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அடிங்க. 3 கிலோமீட்டர் நமக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகணுமா, ஒரு கிலோமீட்டர் 3 செட் அடிங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா, அடுத்த செட் 400 மீட்டர் ஓடுங்க, ஒரு 3 செட்டு. அதுதான் போக போக நமக்கு ரன்னிங் இம்ப்ரூவ் ஆகி 24 நிமிஷத்துல ஓடலாம். GD SSCக்குலாம் 24 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர்ஸ் ஓடணுங்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ரன்னிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் இன்னைக்கு 10 கிலோமீட்டர் ஓடினது உங்களுக்கு சைட்ல போடுதேன். இன்னைக்கு நான் ஓடினது வந்து ஸ்லோ ரன் தான். நேற்று லெக் ஒர்க் அவுட் போட்டேன் ஜிம்ல. அதனால இன்னைக்கு கிரவுண்ட்ல ஸ்லோவா தான் டெம்போ ரன் தான் ஓடுனேன். நமக்கு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.